வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த ஓப்போ ரெனோ 15 ப்ரோ மினி 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக் இன் இந்தியா அப்புறம் வந்து 10+ இயர்ஸ் வித் யூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா சிஸ்டம், அப்புறம் வந்து 200 MP அல்ட்ரா கிளியர் மெயின் கேமரா, அப்புறம் வந்து 50 MP 3.5x ஜூம், அப்புறம் வந்து 6200 mAh பேட்டரி, அப்புறம் 80 வாட் சூப்பர் ஹூக்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12+2 56GB வேரியன்ட் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்கு. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக தர டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லாத மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்கு. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்பேக்டாக சூப்பராக வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் வந்து இருக்கு. ஸோ இது அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே வந்து சிம் இன்ஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்பேக்டாக சூப்பராக வந்துருக்கு. சரி, ஓகே, இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஓப்போ ரெனோ 15 ப்ரோ மினி ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ்லேருந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஓப்போ சைட்லேருந்து ப்ரீ புக் பண்ணால் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் வந்து கிடைக்கும். இது போக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு சவுண்ட் பார் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதோட சைஸ் தான் வந்து தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம காம்பேக்டாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நார்மலாக எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைஸில் தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்பேக்டாக வேற லெவலில் வந்து இருக்கு. அதனால வந்து ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்லிம்மாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8 mm தான். அப்புறம் வெயிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 187 கிராம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் வந்து கொடுக்குது. பட் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாலிடான ஃபீல்மே வந்து இந்த ஃபோன் வந்து கொடுக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் நமக்கு வந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், சிம் ட்ரே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிறனால நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து ரிமோட்டாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமரா மாடியூலில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெனோ ஏஐ கேமரான்னு வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68/69க்கான ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக வந்து இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.32 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு AMOLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டரில் 1.5K டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ஷார்ப்பான அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 460 வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ சூப்பர். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்க்ரீன் கலர் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், நேச்சுரல், விவிட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐகேரில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து இங்கே இங்கே இமேஜ் ஷார்ப்னர்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து வீடியோ கலர் பூஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5K பேனல் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LTPO டிஸ்பிளே வந்து கொடுக்கல. LTPS டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐ ப்ரொடெக்ஷனுக்கு நமக்கு வந்து 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 3600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்த ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Oppo Reno 14 சீரீஸில் யூஸ் பண்ண சேம் MediaTek Dimensity 8450 தான் இந்த ஃபோன்லையுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 8450 நல்ல ப்ராசர்னு வந்து சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Snapdragon 8 Gen 2 ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோன் லான்ச் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் பெட்டர் பர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் நிறையா வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் சீரியஸான கேமர்னா உங்களுக்கு மேபி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செட் ஆகாது. பட் ஆனால் ஒரு 90 to 95% ஆஃப் தி யூசர்ஸ்க்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6200 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த காம்பேக்ட் ஃபேக்டர்லேயே இவ்வளோ பெரிய பேட்டரி வந்து கொடுத்தது பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு சிலிகான் கார்பன் டெக்னாலஜி. அண்ட் சார்ஜிங்க்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 80 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பர் புக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 MPக்கான ஒரு சூப்பரான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போட ஃப்ளாக்ஷிப் Oppo Find X9 Proவில் யூஸ் பண்ணியிருக்க சேம் 200 MP சென்சர் இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த 200 MP. அந்த 200 MP இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 50 MPக்கான அல்ட்ரா வைட் வந்து இருக்குது. 50 MPக்கான 3.5xக்கான ஜூமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் இதுலையுமே பார்த்தீங்கன்னா 50 MPக்கான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் நமக்கு வந்து 100 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து அல்ட்ரா வைட் செல்ஃபிஸ்மே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 4K 60 FPS வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் நம்மளால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் மேக்ஸிமம் இதில் வந்து 120x ஜூம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட் லைட், அப்புறம் வந்து மிஸ்டி, க்ளோயிங், ட்ரீமி, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பியூட்டி மோட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நைட் மோட், ஹை ரெசல்யூஷன், பனோராமா, ஃபிலிம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வியூ வீடியோ, அப்புறம் வந்து அண்டர் வாட்டர், ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஓஎஸ்ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் Android 16 அண்ட் கலர் OS 16 தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் OS 16ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டூடியோன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேலரி ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நான் வந்து அந்த 200 MP மோடில் வந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குன்னு. ஸோ இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிறதுக்கே வந்து லேட் ஆகுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக வந்து இருக்குது. அப்புறம் கேலரியில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்கல. எடிட்டிங்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ எடிட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரீகம்போசர், அப்புறம் ஏஐ எரேசர், ஏஐ போர்ட்ரேட் க்ளோ, அப்புறம் வந்து ஏஐ பர்ஃபெக்ட் ஷாட், என்ஹான்ஸ் கிளாரிட்டி, அன்பிளர், அப்புறம் ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஓப்போவோட ப்ரீமியம் ஃபோன்ஸ் அண்ட் OnePlusோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்க மைண்ட் ஸ்பேஸ் இதுலேயுமே வந்து இருக்குது. இது மைண்ட் ஸ்பேஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்வைப் அப் பண்ணோம். இது வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும். இப்படி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் வந்து அனலைசிங்னு வந்து காமிக்குது. இப்போ இது உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். பேடலில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா
இந்த ஃபோட்டோவை பற்றி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கும். ஸோ சூப்பர் இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் யூஐக்கு அடுத்து கலர் வைஸ் வந்து நல்லா ஃபீச்சர் ரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் நேரில் இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அது வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைன்னா பின் கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் கெஸிங் படி கண்டிப்பாக இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் வந்து 60Kக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரேமோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸிங்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 60Kக்கு தான் இது வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 60Kக்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.